ஆல்பர்ட் நோபல் அப்படின்னு ஒரு மனுஷன், ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். அவர் நிறைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறார். 300 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர். அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பிலே ரொம்ப முக்கியமானது டைனமைட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, வெடிப்பொருள். டைனமைட்டுன்னு சொல்லுகிற வெடிப்பொருளை கண்டுபிடிச்சவர் அவர் தான். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சரி காசு, நிறைய வெடிப்பொருட்கள் விற்கப்படுது, அது மனித குலத்துக்கு எதிராக செயல்படுத்தப்படுகிறது, இவருக்கு நிறைய பணம் சேருது. அந்த ஏரியாலேயே பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. எங்கே போனாலும் பயங்கரமான வரவேற்பு. பணக்காரங்க வந்தாலே வாங்க ஐயா, ஐயா நல்லா இருக்கீங்களா, ஐயா ஐயா சொன்னால் தெய்வம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஒரு வீட்டு கல்யாணமே எப்படி கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா, பணக்காரங்களா இருந்தால் அப்படிலாம் இருக்கும். அப்படி அவரை பார்த்து மரியாதை செலுத்துறாங்க, அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குது. அவர் அப்படி கெத்தாக வாழ்றார். ஒரு நாள் அவர் தம்பி இறந்து போயிட்டார். கிட்டத்தட்ட இவரும் அவரை மாதிரியே இருப்பார். அவர் தம்பி இறந்து போன செய்தி வந்தவுடனே அங்கே உள்ள பிரெஞ்சு பத்திரிக்கையெல்லாம் என்ன நினச்சிருச்சு, இவர் தான் இறந்து போயிட்டாருன்னு நினச்சிட்டு மறுநாள் பேப்பரில் கொட்டை எழுத்தில் போட்டாங்க, மரண வியாபாரி மரணம் அப்படின்னு போட்டாங்க. இவர் தான் இறந்து போயிட்டாருன்னு நினச்சி பேப்பர் எடுத்து பார்த்து அதிர்ந்துட்டார். ஏன்னா நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு முதலாளின்னவங்க, ஐயானா பெரிய ஆளுன்னு சொன்னவங்க, நீங்கள் தான் வந்து கடையை திறந்து வைக்கணும்னு சொன்னவங்க, நீங்கள் தான் குத்துவிளக்கு ஏற்றணும்னு சொன்னவங்க, நம்ம செத்து போன உடனே மரண வியாபாரி மரணம்னு எழுதிட்டாங்களேன்னு அதிர்ச்சி ஆயிட்டார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது, வாழும்போது கையில் வைத்திருக்கிற பணத்தால் எந்த மரியாதையும் இல்லை, மரணத்துக்கு பின்னால் இந்த மக்கள் மனதில் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மையான மரியாதை என்பதை அவர் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டார். இனிமே இந்த பணத்தை வச்சு இவங்க கிட்ட மரியாதை வாங்க முடியாது, மரியாதை வாங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்னு வக்கீலை கூப்பிட்டு ஒரு பெரிய உயில் எழுதினார். என்னுடைய மரணத்துக்கு பிறகு என் சொத்தில் கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு பணி செய்கிற மகத்தான விஷயங்களுக்கு போய் சேர வேண்டும் என்று உயில் எழுதிட்டார். அதுக்கப்புறம் அந்த பணம் இலக்கியத்துக்கு, வேதியியலுக்கு, இயற்பியலுக்கு, மனித நேயத்துக்கு, உலக அமைதிக்கு யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு பரிசாக தரப்பட்டது. இன்றைக்கும் உலகத்தின் மிகச்சிறந்த பரிசாக சொல்லப்படுகிற நோபல் பரிசு தான் அவர் எழுதி வைத்த உயில். நோபல் பரிசு வாங்கிட்டு அது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் தான் ஆல்பர்ட் நோபல். ஒரு காலத்தில் மரண வியாபாரியாக மக்களால் பார்க்கப்பட்டவர் இன்றைக்கு உலகத்தின் மிக உயர்ந்த விருதுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் என்றால், நாம் வைத்திருக்கிற பணத்தால் நமக்கு மரியாதை இல்லை, நாம் கொடுக்கிற பணத்தால் தான் நமக்கு மரியாதை என்பதை இந்த மனசுக்கு சொல்லிக் கொடுத்தோம் என்றால் இந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதற்கு மனசு பக்குவப்பட வேண்டும். இந்த மனசு நமக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ஏன்னா இந்த பூமியே நம்ம வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இந்த பூமி இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, நேர்கோட்டு பாதையில் சூரியன் இருக்குது, நிலா இருக்குது, வியாழன் இருக்குது, பூமியும் இருக்குது. இந்த பூமியை இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து, இப்போ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10% சூரியனுக்கு பக்கத்தில் போனால் அந்த கதிர்களை தாங்க முடியாமல் எரிந்து சாம்பலாகிவிடும். ஒரு 10% சூரியன்லேருந்து பின்னாடி தள்ளி போனால் குளிர்ல உறைஞ்சி ஒண்ணுமில்லாம போயிடும். சரியான இடத்தில் இந்த பூமி நம்மை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து 1/5 நிலாவுக்கு பக்கத்தில் போனால் இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் 2 சுனாமி வரும் என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். மனிதன் வாழ்வதற்கு ஏற்ப, மனிதன் நிம்மதியாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஏற்ற மாதிரி இந்த பூமி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மனசையும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி பக்குவப்படுத்தி கொண்டால், மன உறுதியோடு வாழ தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை அழகானதாக அர்த்தம் நிறைந்ததாக மாறும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து இந்த உரையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பும் பணிவும் கலந்த நன்றிகளையும் மாவட்ட நிர்வாகத்திற்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, மனதில் உறுதியோடு என்றும் நீங்கள் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.